கொடுமைன்னு கோவிலுக்கு போனா, அங்க ஒரு கொடுமை காத்துட்ருக்கு அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. அதுபோல இந்த தினேஷ் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து மயிலு தப்பிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த ரூம் பாய் மூலமா அடுத்த ஒரு ஆபத்து இருக்கு. அதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த ரூம் பாய் மனசுல என்ன இருக்கு அப்படிங்கிறத ஒரு வழியா வெளியில சொல்லிட்டாங்க. அவங்க மனைவி அவங்க 2 பேரும் தான் ஒரு வீட்ல வசிச்சு வந்துட்டுருக்காங்க. மயில வலுக்கட்டாயமா அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போனாங்க. ஏன் பஸ் ஏத்தி விட மாட்டேங்கிறாங்க? போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் குடுக்க விடுறதா இல்ல. தன்னோட வீட்டுக்கு வரணும் அப்படிங்கிற மாரி ஏன் கட்டாயப்படுத்துனாங்க அப்படிங்கிறத இன்னைக்கான எபிசோட்ல காமிச்சிருந்தாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. இப்போ மயிலு தன்னோட கையில இருக்கிற நகை கீழ விழவுமே அந்த பெண்ணு பார்த்துடுறாங்க. அவங்க பார்க்கவுமே நகை மேல அவ்ளோ ஆசைப்படுறாங்க. "இந்த நகைய நான் பத்திரமா வச்சிருக்கிறேன். நீ ஊருக்கு போறப்போ வாங்கிப்போமா" அப்படிங்கிற மாரி மயில் கிட்ட சொல்றாங்க. மயிலுமே கொஞ்சம் தயக்கத்தோட தான் குடுக்குறாங்க. ஆனாலுமே அந்த ரூம் பாய் கிட்ட அவங்க மனைவி சொல்றாங்க, "இந்த நகை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குங்க. சாயந்தரம் என் அண்ணன் வீட்டு ஃபங்ஷனுக்கு நான் போட்டுட்டு வரட்டுமா?" அப்படிங்கிற மாரி கேட்கிறப்ப, "இந்த நகை இனிமே உனக்கு தான். நீ போட்டுக்கோ" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அப்ப அந்த பொண்ண என்னங்க பண்ண போறீங்க? அப்படிங்கிற மாரி கேட்கிறப்ப, கையில ஒரு மருந்து குடுக்குறாங்க. இத காஃபில கலந்து அந்த பொண்ணுக்கு குடு. அவ நல்லா தூங்கிருவா. அப்புறமா ஆந்திரா பார்டர்ல கொண்டு விட்டுட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாரி சொல்லிடுறாங்க. அதுபோல அவங்க மனைவியுமே செய்றாங்க. இந்த ரூம் பாய் ஏன் இப்படியெல்லாம் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, அவங்க மயில பார்த்ததுலேருந்தே மயில் மேல அவங்களுக்கு ஒரு ஆசை வந்துருச்சு அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இப்ப மயில் பக்கத்துல வந்து உட்கார்ந்துருக்கிறாங்க. அவங்களோட கன்னத்த கிள்றாங்க. அவங்க தலைய கோதி விடுறாங்க. அதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. இன்னைக்கு சாயந்தரம் என் ஒய்ஃப் வெளியில போயிருவா. அப்ப நான் உன்ன பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அவங்க வெளியில போயிர்றாங்க. மயில் மயக்கத்துல இருக்கிறாங்க. அவங்கள பார்க்குறதுக்கே ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. மயில் எப்படி தப்பிக்க போறாங்க? ஏன்னா விஜய், மல்லி 2 பேருமே இப்ப போலீஸ்ல கம்ப்ளைண்ட் குடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட மயில் எங்கெல்லாம் போனாங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே அவங்க நம்பர் மூலமா ட்ரேஸ் அவுட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதால, இப்போ மயில் எங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறத கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சுருவாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.